புதிதாக தலைமையேற்ற லிபரல் கட்சியின், அதாவது மாகாண லிபரல் கட்சியின் தலைவர் 3 நாள் விடுமுறையில் ஜமேக்காவுக்கு சென்ற பொழுது அவர் தங்கியிருந்த அந்த மையத்தில், அதாவது சுற்றுலா மையத்தில் இன்னொருவரை தங்க வைத்து அவர் குறித்த நடவடிக்கைகளை ஆராய்ந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. அதற்காக அந்த ரீசோர்ட் எனப்படுகின்ற சுற்றுலா மையத்திற்கு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. $1000, சுமார் $1000. அவர்களை பொறுத்தவரையில் இது 10ஓடு 11ஆக செல்கின்ற விடயமாக இருந்துவிடும். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் போர்ட் அரசாங்கம் என்பது பல முகங்கள் விசாரணைகள், அதாவது மத்திய போலீஸ் விசாரிக்கின்றார்கள் கிரீன் பெல்ட் விவகாரத்தை. அதைவிட ஒன்றாரியோ போலீஸ் விசாரணைகள் பல இடங்களில் இடம்பெற்று வருகின்றன. எனவே அவர்கள் ஒரு மோசடிக்கார அரசு என்கின்ற ஒரு தோற்றத்தை இந்த விசாரணைகள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றன. மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் நடந்தால் எவ்வாறு அவருடைய அரசு ஆதரவை பெறும் என்பதில் பலத்த விழுக்காடு ஏற்பட்டிருக்கின்றது என்பதிலும் ஐயமில்லை. எனவே அவர் இந்த தேர்தலில் அவருடைய கட்சி உடனடியாக தோற்குமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் லிபரல் அவ்வாறான பல நிலையில் இல்லை. அவருடைய நடவடிக்கை என்பது நிச்சயமாக தொடர்ச்சியாக தன்னை ஒன்றாரியோ மாகாணத்தின் குரலாக வைத்திருப்பதும், அதேவேளை மத்திய அரசை நோக்கிய அரசியலில் தன்னை நுழைப்பதிலும் ஈடுபடலாம் என்று நாங்கள் நம்பலாம். இது இந்த உளவு பார்த்தல் எதற்காக உதவியது என்கின்ற நிலையை ஆராய்வதற்கான முயற்சியாகத்தான், அல்லது இதன் மூலம் அவர்கள் சாதிக்க வெளிக்கிட்ட நடவடிக்கை என்ன, அல்லது யார் இந்த நடவடிக்கைக்கு பாவிக்கப்பட்டார்கள் போன்றவை எல்லாம் அவர்களுடைய உட்கட்சி அளவில் உண்மையிலே ஆராயப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய ஆரோக்கியத்தை அது பலமாக்கும். அந்த மாற்றங்கள் என்னவென்று சொன்னால் இந்த மோசடிகள் இடம்பெறுவதை அல்லது அவரது அரசை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் பயன்பெறுவதை தடுப்பவராக அவர் மாற்றம் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு அவருடைய தயவு இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்பதை ஆதாரமாக நிரூபிப்பதற்கான சான்றுகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அமெரிக்க ஊடகங்கள் அதிகம் பேட்டி காண்கின்ற நபராக டக்ஃபோர்ட் மாறிவிட்டார். காணியை விட, அல்லது காணியிடம் சில வேளைகளில் அவர்கள் ஒரு நேர்காணலுக்கான அனுமதியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் என்பது குறைவாக இருக்கலாம் அல்லது சிரமமாக இருக்கலாம். எனவே அவர்கள் அணுகுகின்ற ஒரு நபராக டக்ஃபோர்ட் மாறிவிட்டார். அப்பொழுது அவருக்கு தெரிவிக்கின்ற கருத்துக்கள் தாங்கள் அமெரிக்காவை வெறுக்கவில்லை, அமெரிக்கர்களை வெறுக்கவில்லை, தாங்கள் இந்த வரி விதிப்பை தான் வெறுக்கின்றோம், இது ஒரு சகோதரர்களுக்கிடையான ஒரு போராக மாறக்கூடாது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் தன்னை ஒரு, அதாவது ஊடக நாயகனாக மாற்றி இருக்கின்றார். இந்த நிலையில் அவருடைய தலைமைத்துவத்திற்கான போட்டி என்பது ஏற்படுவதற்கான சாத்திய குறைவு. ஆனால் அவராகவே விரும்பி அவர் மத்தியை நோக்கி, அதாவது மத்திய அரசை நோக்கி, மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சியை நோக்கி அல்லது அதன் தலைமையை நோக்கி அவர் பயணிப்பாராக இருந்தால் சில வேளைகளில் அதில் கூட வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் பெறலாம். காலை 8 மணி 15 புத்தம்பது காலையுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் செய்தியின் பின்னணிக்கு நிகழ்ச்சிக்காக சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே. மீண்டும் ஒரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் இந்த பொதுவாகவே ஒரு அரசாங்கம் பதவிகள் இருக்கின்ற பொழுது மற்ற எதிர்கட்சியில் இருப்பவர்களை எப்படியாவது அவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வர வேண்டும் என்பதற்காக பல முயற்சிகளை எடுப்பார்கள். பொதுவாகவே ஒரு கட்சியை விட மற்ற கட்சி சிறந்ததாக இருக்க வேண்டும் என்றால் மக்களுக்குரிய நல்ல திட்டங்களை அறிவிப்பதன் மூலம் தான் அக்கட்சியை மற்ற கட்சியிடமிருந்து ஒரு சிறந்த கட்சியாக காட்டிக்கொள்ளலாம். ஆனால் இப்பொழுது இந்த லிபரல் அரசாங்கத்துக்கும், அதாவது புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கத்துக்கும் இடையிலான இந்த சர்ச்சைகள், அதாவது எந்த கட்சி மக்களுக்கு திறமையான சேவைகளை வழங்குகிறது, எந்த கட்சி பிழை செய்கிறது என்பதை கண்டுபிடிப்பதில் பல விசித்திரமான நடவடிக்கைகளை இந்த புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி அரசாங்கம் இப்பொழுது மேற்கொண்டு இருக்கின்றது. இவளை பார்க்கின்ற பொழுது முன்னாள் ஒன்டாரியோ லிபரல் கட்சி தலைவர் போனி கிராம்பி அவர்கள் ஜமேக்காவுக்கு விடுமுறைக்கு சென்ற பொழுது அவரை அந்த விடுமுறையில் என்ன செய்கின்றார், அந்த உளவு பார்ப்பதற்காக டக்ஃபோர்ட் அரசாங்கத்தின் கட்சியைச் சேர்ந்த ஒருவரை $3000 செலவில், அதாவது மக்களின் வரிப்பணத்தில் அவரை ஜமேக்காவுக்கு அனுப்பி அந்த
போனி குழாம்பி தங்கியிருந்த அந்த நட்சத்திர ஹோட்டலில் அவரும் தங்க வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு அங்கே உளவு பார்த்ததாக ஒரு குற்றச்சாட்டு நேற்றைய தினம் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி மீது சுமத்தப்பட்டிருந்தது. அதை டக் ஃபோர்டும் ஒப்புக்கொண்டு இருந்தார். ஆனால் அந்த அந்த சம்பவம் பற்றி தனக்கு தெரியாது என்றும் இப்பொழுதுதான் தெரிய வந்திருக்கிறது என்றும் அறிவித்து இருக்கின்றார். இது தொடர்பாக அதாவது தொடர்ந்து இந்த புரோகிரசிவ் கட்சி அரசாங்கத்தின் மீதும் தொடர்ச்சியான இப்படியான குற்றச்சாட்டுகளும் டக் ஃபோர்டின் அரசாங்கத்தின் மீது பல குற்றச்சாட்டுகளும் சுமத்தப்பட்டு கொண்டு வருகின்ற நிலையில் அவருடைய செல்வாக்கு படிப்படியாக குறைந்து கொண்டு வருவதை அண்மைக்கால தரவுகள் காட்டுகின்றன. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை எப்படி இருக்கிறது? இவ்வாறான விடயங்களில் ஈடுபடுவது என்பது வளமையாக ஒரு பலவீனமாக இருக்கின்ற ஒரு கட்சிக்கு தேவையான விடயமாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும், தாங்கள் வெற்றி பெற்று நிலையான அரசை வைத்திருந்த பொழுது புதிதாக தலைமையேற்ற லிபரல் கட்சியின், அதாவது மாகாண லிபரல் கட்சியின் தலைவர் 3 நாள் விடுமுறையில் ஜமேக்காவுக்கு சென்ற பொழுது அவர் தங்கியிருந்த அந்த மையத்தில், அதாவது சுற்றுலா மையத்தில் இன்னொருவரை தங்க வைத்து அவர் குறித்த நடவடிக்கைகளை ஆராய்ந்திருக்கின்றார்கள் என்பது உண்மை. அதற்காக அந்த ரீசோர்ட் எனப்படுகின்ற சுற்றுலா மையத்திற்கு பணம் வழங்கப்பட்டிருக்கின்றது. $1000, சுமார் $1000. அது நிச்சயமாக இவர்கள் நேரடியாகவே அவருடைய நடவடிக்கைகளை, தனிப்பட்ட நடவடிக்கைகளை கவனித்திருக்கின்றார்கள் என்கின்ற விடயத்தை திட்ட தெளிவாக காட்டுகின்றது. அதன் நிலைமைகளை உண்மையிலேயே இந்த ஃபோர்ட் அவர்களின் அரசாங்கம் என்பதை விட கட்சி தான் உண்மையிலேயே தெரிவிக்க வேண்டும். அதற்குரிய காரணங்கள் என்னவென்று சொன்னால், இவ்வாறான ஒரு நடவடிக்கைக்கு யார் உத்தரவிட்டார்கள்? உண்மையிலேயே போட்டவர்கள் தனக்கு இந்த விடயம் தெரியாது என்பது நம்பிக்கைக்குரிய ஒரு தகவல் அல்ல. நிச்சயமாக அவருக்கு அது தெரிந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஏனென்றால் இது அவர்கள் கட்சி பணத்தை கொண்டு செய்த நடவடிக்கை. அதை யார் அதிகாரப்பூர்வமாக அனுமதித்தது, இவ்வாறான நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெற்றன போன்றவற்றை கட்சி விளக்க வேண்டிய தேவையை போட்டவர்கள் அந்த தான் கூறிய பதிலில், தப்பிக்கின்ற பதிலில் இருந்து கட்சியிடம் அந்த பொறுப்பை கொடுக்கின்றார். இங்கே இன்னொரு விடயம் இருக்கின்றது. இவருடைய அந்த ரிசோர்ட்டில் நின்ற நபர் பிறகு இன்னொரு ஹோட்டலில் சில நாட்கள் தங்குவதற்காக ஜமேக்காவில் உள்ள ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலுக்கு மேலதிகமாக $2000 செலுத்தப்பட்டிருக்கின்றன. அவ்வாறு செலுத்தப்பட்ட அந்த இருப்பு எதற்காக என்றால், அந்த ராயல்டன் நொஜுரியல் ஹோட்டல் என்கின்ற ஹோட்டலில் அவர் மீண்டும் எதற்காக தங்கி இருந்தார் என்கின்ற விடயங்கள் எல்லாம் இனி சில வேளைகளில் கட்சி ரீதியாக ஆராயப்படக்கூடிய தன்மை இருந்தாலும், கட்சி நேர்மையாக நடக்குமாக இருந்தால் நிச்சயமாக இந்த விடயத்தில் பொறுப்பு கூற வேண்டும். அவ்வாறு அவர்கள் நடப்பார்களா என்றால் அதற்குரிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அரிது என்று சொன்னால், நீங்கள் குறிப்பிட்டது போல போட்ட அரசாங்கத்தின் ஆதரவு என்பது மிகவும் குறைந்து செல்கின்ற ஒரு நிலை இருக்கின்றது. அதைவிட பல இந்த பாதுகாப்பு துறை சம்பந்தமான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த நிலையில் இவ்வாறான ஒரு நிகழ்வை, அதாவது தாங்கள் ஒரு வெளிப்படையான விசாரணையை அவர்கள் செய்வார்களா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் இல்லை. முதலாவதாக இந்த விடயம், அதாவது இப்பொழுது ஒரு தேர்தலை எதிர்நோக்கிய காலத்தில் இந்த விசாரணை இடம்பெற்றிருந்தால் அது நிச்சயமாக என்னதற்காக எவ்வாறு செய்யப்பட்டது என்பது குறித்த விடயங்களை அவர்கள் தெரிவிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். ஆனால் தற்பொழுது அவர்கள் தங்களுடைய வாக்கு பலத்தை அதிகரிப்பதற்கான நிலையில் தான் முக்கியமாக கவனம் செலுத்துகின்றார்கள். எனவே அவர்களை பொறுத்தவரையில் இது 10ஓடு 11ஆக செல்கின்ற விடயமாக இருந்துவிடும். ஆனால் மக்களை பொறுத்தவரையில் போர்ட் அரசாங்கம் என்பது பல முகங்கள் விசாரணைகள், அதாவது மத்திய போலீஸ் விசாரிக்கின்றார்கள் கிரீன் பெல்ட் விவகாரத்தை. அதைவிட ஒன்றாரியோ போலீஸ் விசாரணைகள் பல இடங்களில் இடம்பெற்று வருகின்றன. எனவே அவர்கள் ஒரு மோசடிக்கார அரசு என்கின்ற ஒரு தோற்றத்தை இந்த விசாரணைகள் நிச்சயமாக மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி இருக்கின்றன. எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவற்றின் விளைவுகளை. ஆனால் அவர்களுடைய ஆதரவு குறைகின்ற நிலையில் இந்த தகவல் வந்தது என்பது நிச்சயமாக மேலதிகமாக அவர்களுடைய ஆதரவை குறைக்க வழிவகுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
பொதுவாகவே இப்படியான ஒரு நடவடிக்கையை எடுக்க வேண்டும். அதாவது லிபரல் ஒன்டாரியோ லிபரல் எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் ஜமைக்காவுக்கு செல்கின்ற பொழுது அவரை உளவு பார்ப்பதற்கு செல்வதற்கு ஒரு நபரை நியமிக்க கட்சி சார்பில் எல்லோருமே கூடித்தான் இந்த முடிவை எடுத்திருப்பார்கள். இப்பொழுது இந்த முடிவு, அதாவது இந்த முடிவு வெளியில் கசிந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே சம்பந்தப்பட்டவர்கள் ஒருவரால் தான் இந்த விடயம் வெளியில் வந்திருக்கலாம். பொதுவாகவே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த வேற கட்சிகளில் தலைவருக்கு எதிராக ஆதரவு குறைகின்ற பொழுது அவர் பதவி விலக வேண்டும், புதிய தலைவரை நியமிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வந்து அந்த கட்சிக்குள் வரலாம். ஆனால் அண்மை காலமாக டக்போர்ட்டுக்கு எதிராக என்ன குற்றச்சாட்டுகள் வந்தாலும் அவரை மாற்ற வேண்டும், தலைமை ஒன்டாரியோ புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் தலைவர் பதவியிலிருந்து அவரை மாற்ற வேண்டும் என்ற கருத்துக்கள் அங்கே வலுப்பெற்றதாக தெரியவில்லை. இதற்கு என்ன காரணமாக இருக்கலாம்? அப்படி வலுப்பெற்றால் இந்த அடுத்த முறை மாகாண தேர்தல் வருகின்ற பொழுது அவருடைய தலைமை பதவிக்கு ஏதாவது ஆபத்து இருக்கும். அதாவது ஆபத்து நான் சொல்லுகின்ற பொழுது மாற்றம் பெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குமா என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இல்லை, அவர் தன்னை ஒரு பிரத்யேக தலைவராக, அதாவது வந்து வெளி விவகாரங்கள், குறிப்பாக அமெரிக்க விவகாரத்தில் அல்லது அமெரிக்க சுங்க வரி விதிப்பு விவகாரத்தில் தன்னை மாகாணிக்கு ஒத்த ஒரு தலைவராக அல்லது ஒரு முக்கிய மாகாணத்தின் குரலாக வெளிப்படுத்தி வருவதனால் அவ்வாறான அவருடைய தலைமை பிரதியீடு என்பது சந்தர்ப்பம் என்பது இல்லை. ஆனால் மக்கள் மத்தியில் ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தல் நடந்தால் எவ்வாறு அவருடைய அரசு ஆதரவை பெறும் என்பதில் பலத்த விழுக்காடு ஏற்பட்டிருக்கின்றது என்பதிலும் ஐயமில்லை. எனவே அவர் இந்த தேர்தலில் அவருடைய கட்சி உடனடியாக தோற்குமா என்றால் அதற்குரிய சந்தர்ப்பம் இல்லை என்றால் லிபரல் அவ்வாறான பல நிலையில் இல்லை. லிபரல் வந்து தங்களுடைய தலைமையை புதுப்பித்து அந்த தலைமை மூலம் அவர்கள் நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனாலும் இப்பொழுது இந்த அனுரகுமார திசாநாயக்க வென்ற மாதிரியோ அல்லது விஜய் வென்ற மாதிரியோ உடனடியாக ஒரு மாற்றம் ஏற்பட்டு அவ்வாறு வெல்லக்கூடிய சாத்தியங்களை உலகில் பல நாடுகளிலும் இந்த இவ்வாறான மாற்றங்கள் உடனடியாக சிறிய கட்சிகள் ஆட்சியை பிடிப்பது என்பது நடைபெறுவது போல நடைபெறலாம். அவ்வாறு நடைபெறாத இடத்து அவருடைய நடவடிக்கை என்பது நிச்சயமாக தொடர்ச்சியாக தன்னை ஒன்றாரியோ மாகாணத்தின் குரலாக வைத்திருப்பதும் அதேவேளை மத்திய அரசை நோக்கிய அரசியலில் தன்னை நுழைப்பதிலும் ஈடுபடலாம் என்று நாங்கள் நம்பலாம். மற்றது நீங்கள் கேட்ட கேள்விக்கான அதாவது வந்து எவ்வாறான நடவடிக்கை இது கூடி கலைத்து செய்திருப்பார்கள் என்றால் அவ்வாறு தான் செய்திருப்பார்கள். அனுப்பப்பட்டது கட்சியை சார்ந்த நபரா அல்லது ஒரு அனுமதி பத்திரம் உள்ள ஒரு விசாரணையாளரா அல்லது தனிப்பட்ட விசாரணைகள் கொள்பவரா, அவர்கள் எடுத்த புகைப்படங்கள் என்ன நடந்தது, அதாவது வந்து இவர் சில வேளைகளில் இவ்வாறான உல்லாச பயண சுற்று மையங்களில் மது போன்றவற்றை பாவிக்கின்ற பொழுதோ அல்லது தனியில் இருக்கின்ற பொழுதோ எடுத்த புகைப்படங்கள் போன்றவற்றை எவ்வாறு பாவிக்க அவர்கள் முனைந்தார்கள் அல்லது எவ்வாறானவை இவர்களால் ஆராயப்பட்டன. இதன் மூலம் அதாவது வந்து அவருடைய தனிப்பட்ட வாழ்வியலை இவர்கள் ஆராய்ந்தார்களா போன்ற விடயங்கள் எல்லாம் பல விடயங்கள் நிச்சயமாக அவர்களால் பரிசீலிக்கப்பட வேண்டிய விடயத்தை. இங்கே $3000 என்பது ஒரு பெரிய காசு அல்ல, அது மிகவும் ஒரு சிறிய தொகை. அவர்கள் 3 மில்லியன் கூட அவர்கள் மோசடியில் சிறிய காசு. 30 மில்லியனாக இருந்தால் சில வேளைகளில் அதனை பற்றி விசாரிக்கலாம். இப்பொழுது தனிப்பட்ட விமானம் ஒன்றை கொள்வனவு செய்ய விலைக்கு அவர் முனைந்திருந்தார். தான் பிரபல்யம் பெற்ற பொழுது $29 மில்லியன் பெறுமதியான விமானம். அந்த விமானம் வாங்கப்பட்ட உடனேயே விற்கப்பட்டது என்றால் மக்களின் எதிர்ப்பு. அவ்வாறான நடவடிக்கைகள் தான் அந்த பண மோசடி என்கின்ற நிலையில் அல்லது பணத்தை துஷ்பிரயோகமாக பாவித்தல் என்ற வகையில் வரும். ஆனால் இது இந்த உளவு பார்த்தல் எதற்காக உதவியது என்கின்ற நிலையை ஆராய்வதற்கான முயற்சியாகத்தான், அல்லது இதன் மூலம் அவர்கள் சாதிக்க வெளிக்கிட்ட நடவடிக்கை என்ன அல்லது யார் இந்த நடவடிக்கைக்கு பாவிக்கப்பட்டார்கள் போன்றவை எல்லாம் அவர்களுடைய உட்கட்சி அளவில் உண்மையிலே ஆராயப்பட வேண்டிய விடயம் என்னவென்று சொன்னால் அவர்களுடைய ஆரோக்கியத்தை அது பலமாக்கும். அதுதான் உண்மை. பொதுவாகவே நீங்கள் குறிப்பிட்டது போல டக்ஃபோர்ட் வந்து தன்னை மாக்காணிக்கு, அதாவது அமெரிக்க வரி விதிப்புக்கு எதிரான போராட்டங்களும் பொருளாதார தடைக்கு எதிராக தன்னை மாக்காணிக்கு நிகராக செயற்படக்கூடிய ஒன்று காட்டியிருக்கார். அவருடைய நடவடிக்கையாக மின்சாரத்தை தடை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை, மற்றது ஒன்டாரியோவில் இருந்து அந்த அமெரிக்க மதுபானங்களை விலக்கி வைத்தல் போன்ற நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த டக்ஃபோர்டின் சரிந்து கொண்டுகின்ற அந்த செல்வாக்கை மக்களிடையே, அதாவது ஒன்றாரியோ மாகாணத்தில் அவர் அதிகரிக்க வேண்டும், மீண்டும் ஒரு மக்கள் மத்தியில் நல்ல ஒரு தலைவராக தன்னை காட்ட வேண்டும் என்று சொன்னால் அவர் என்னென்ன மாற்றங்களை இந்த மாகாணத்தில் மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்?
நிச்சயமாக அவர் மேற்கொள்ள வேண்டிய அந்த மாற்றங்கள் என்னவென்று சொன்னால், இந்த மோசடிகள் இடம்பெறுவதை அல்லது அவரது அரசை பயன்படுத்தி மோசடிக்காரர்கள் பயன்பெறுவதை தடுப்பவராக அவர் மாற்றம் பெற வேண்டிய தேவை இருக்கின்றது. இதற்கு அவருடைய தயவு இல்லாமல் இந்த நடவடிக்கைகள் இடம்பெறுகின்றன என்கின்றதை ஆதாரமாக நிரூபிப்பதற்கான சான்றுகள் இதுவரை வெளியிடப்படவில்லை. குறிப்பாக இவ்வாறு கூறுங்கள், அதாவது $3 பில்லியன் வருமானம் பெறக்கூடிய அளவில் ஒரு கிரீன் பெல்ட் என்கின்ற அதாவது பசுமை நிலத்தை விடுவிக்க முனைந்த பொழுது, அதாவது அதனை வாங்குபவர்கள் 3 பில்லியன் என்றால் $3000 மில்லியன் ஆதாயம் பெறுகின்ற வகையிலான செயற்பாடாக அது அடையாளம் காணப்பட்டு, அந்த விவகாரத்தை இவர்கள் உடனேயே இவ்வாறு பகிரங்கப்படுத்தப்பட்ட பொழுது கைவிட்ட பிறகு கூட அதனை மத்திய போலீசார் எடுத்து விசாரணை செய்கின்றார்கள் என்றால் அதனுடைய தாக்கம் எவ்வாறு இருந்திருக்கும் என்று. இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பல இனத்தவர்கள் இருக்கின்றார்கள், தமிழர்கள் கூட இருக்கலாம். ஆனால் அவ்வாறான ஒரு முயற்சி, எவ்வாறு ஒரு துஷ்பிரயோகம், ஒரு அரச அதிகாரத்தில் இருந்து கொண்டு இவ்வாறாக ஒரு தனிப்பட்ட முறையில் இடம்பெறுகின்ற விசாரணைகள் எவ்வாறு இடம்பெற்றன. அதை போல இந்த தொழில் முனைப்பு நடவடிக்கைகளுக்கு அல்லது தொழில் பயிற்சி நடவடிக்கைகளுக்கு என்ன பணம் பலருக்கும் பல மாதிரியும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு அதாவது தேவை இல்லாத இடங்கள், அதாவது களியாட்ட விடுதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கூட அல்லது அரசியல் பின்புலம் கொண்டவர்கள் எல்லாம் இந்த பணத்தின் மூலம் பெரிய பெரிய ஆதாயங்களை பெற்றிருக்கின்றார்கள். அவைகள் போன்றவற்றில் எல்லாம் டக்ஃபோர்ட் அவர்களின் அனுசரணை இல்லாமல் இருக்குமா என்கின்ற கேள்வியை விசாரணைகள் கொண்டு வந்து தெரிவிக்கும் பொழுதுதான் தெரியும் என்ற பொழுதும் இவருடைய அனுகூலத்துடன் தான் இவ்வாறான விடயங்கள் இடம்பெறுகின்றன என்கின்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றன. எனவே இவர் அந்த விடயத்தில் அவர் தெளிவு பெற்று ஒரு நன்னிலையான ஆட்சியை கொடுப்பவராக மாறினால் சில வேளைகளில் அவரது ஆட்சி என்பது தொடர்ந்து செல்லக்கூடியதாகவோ அல்லது அவருடைய தலைமைத்துவம் என்பது பாதுகாக்கத்தக்கதாகவோ இருக்கும். இருந்த பொழுதிலும் தற்பொழுது இந்த அமெரிக்கா விவகாரத்தில் அவர் செயற்பட்டு வருகின்ற விடயம் என்பது இதனை ஒரு மறைக்கின்ற சக்தியாக அவருக்கு உதவி செய்கின்றது, அவருக்குரிய உசாத்துணியாக இது இருக்கின்றது என்று சொன்னால், கடந்த மாதம் கூட அவர் இந்த விடயத்தை குறித்து மிகவும் ஒரு காத்திரமான கருத்தை தெரிவித்திருந்தார். அதாவது ஒன்றறிய மின்சாரம் வழங்குவதில் முக்கியமான ஒரு சக்தியாக இருப்பதால் இந்த விடயத்தில் அதாவது வரி விதிப்புடன் இதனை இணைத்து அவர் தொடர்புபடுத்தி பேசியிருந்தார். அதைவிட இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லி இருந்தார். அதாவது இன்னும் ஒரு விடயத்தை நான் குறிப்பிட வேண்டும். அமெரிக்க ஊடகங்கள் அதிகம் பேட்டி காண்கின்ற நபராக டக்ஃபோர்ட் மாறிவிட்டார். காணியை விட அல்லது காணியிடம் சில வேளைகளில் அவர்கள் ஒரு நேர்காணலுக்கான அனுமதியை பெறுவதற்கான சந்தர்ப்பம் என்பது குறைவாக இருக்கலாம் அல்லது சிரமமாக இருக்கலாம். எனவே அவர்கள் அணுகுகின்ற ஒரு நபராக டக்ஃபோர்ட் மாறிவிட்டார். அப்பொழுது அவருக்கு தெரிவிக்கின்ற கருத்துக்கள், தாங்கள் அமெரிக்காவை வெறுக்கவில்லை, அமெரிக்கர்களை வெறுக்கவில்லை, தாங்கள் இந்த வரி விதிப்பை தான் வெறுக்கின்றோம், இது ஒரு சகோதரர்களுக்கிடையான ஒரு போராக மாறக்கூடாது போன்ற கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் தன்னை ஒரு அதாவது ஊடக நாயகனாக மாற்றி இருக்கின்றார். இந்த நிலையில் அவருடைய தலைமைத்துவத்திற்கான போட்டி என்பது ஏற்படுவதற்கான சாத்திய குறைவு. ஆனால் அவராகவே விரும்பி அவர் மத்தியை நோக்கி, அதாவது மத்திய அரசை நோக்கி, மத்திய கன்சர்வேட்டிவ் கட்சியை நோக்கி அல்லது அதன் தலைமையை நோக்கி அவர் பயணிப்பாராக இருந்தால் சில வேளைகளில் அதில் கூட வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர் பெறலாம். ஆனால் இங்கே ஒன்றாரியோவை பொறுத்தவரையில் இந்த மக்கள் மத்தியில் அவருடைய அரசு ஈடுபட்ட மோசடிகள் 1-2 அல்ல, பட்டியலிட்டு நீங்கள் பார்த்தீர்களானால் எந்த விசாரணைகள் என்பதை நீங்கள் சாதாரணமாக இணையத்திலேயே தேடி அறிந்து கொள்ளலாம். அவ்வாறானவற்றில் இருந்து அவர் தன்னை தவித்துக் கொள்ளுதல் தான் முதலாய கடமையாக அவருக்கு இருக்க வேண்டும் என்றால், ஒன்றில் அவர் அப்பாவியாக இருந்து அவருடைய ஆட்சியில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் ஏமாற்றுகின்றார்கள் அல்லது அவர்களுடைய விருப்புக்கு இணைந்து செல்கின்றார். இந்த இரண்டில் ஒன்றுதான் இந்த நடவடிக்கைகளுக்கான காரணம். அதனை தெளிவுபடுத்துவதாக அவர் மாற வேண்டும் என்பதுதான் மக்களின் விருப்பாக இருக்கும். இறுதியாக ஒரு கேள்வி. அண்மை காலமாக தமிழ் மக்களிடையே இந்த நடக்கின்ற விழாக்களில் இந்த டக்ஃபோர்ட்டின் பிரசன்னமும் அதிகமாக பார்க்கப்பட்ட ஒன்றாகவும் தமிழ் வர்த்தக பிரதிநிதிகளுடனான சந்திப்பும் அடிக்கடி இடம்பெற்று வருவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதை ஒரு ஆரோக்கியமான ஒரு நிகழ்வாக நீங்கள் பார்க்கின்றீர்களா? நேர்மையான இயக்க சக்தி உள்ள இயக்குனர் சபை உள்ள
தங்களை பகிரங்கப்படுத்துகின்ற தரப்புகளுடனான சந்திப்பு என்பது ஆரோக்கியமானதாக இருக்கும். அதை விட மறைமுகமான அல்லது நேர்மையற்ற வகையில் செயற்படுகின்ற பணத்தை மற்றும் நோக்கமாக கொண்டவர்களை சந்தித்தால் அது நிச்சயமாக அவர்களுக்கு பாதிப்பாக அமையும். எனவே கனடாவில் உங்களுடைய கேள்விக்கான பதிலாக வெளிப்படைத்தன்மை உள்ளவர்களை சந்திப்பதாக இருந்தால் அது பாராட்டப்பட வேண்டிய விடயம் என்பதுதான் பதிலாக இருக்கும். நன்றி. இந்த நிலையில் இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு பிறர் பொழுதில் பிறர் விடயம் தொடர்பாக பேசிக்கொள்ளலாம். நன்றி. மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு சுரேஷ் தர்மா. நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.